السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. அம்மா கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு சபையிலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இது போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் முழுமையாக தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அருமையான சகோதரிகளே, இந்த உலகம் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது. அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தார். மனிதர்கள் இல்லை, மற்ற மிருகங்கள் இல்லை, பறவைகள் இல்லை, எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து மனித சமுதாயத்தையும் மற்ற எல்லா படைப்புகளையும் படைத்தான் என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இனி ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவார். அதற்கு முன்னால் இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் பிறப்பு என்பது இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இறப்பு என்பது நிச்சயம். இறப்பை விட்டோம், மரணத்தை விட்டோம், யாருமே தப்பிக்க முடியாது என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் மிக தெளிவாக பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். ஒரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். இந்த வசனம் திருக்குர்ஆன்ல 3 இடங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சந்தித்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் நாம் மரணமாகி விடுவோம் என்று எண்ணுகிறாரோ அவருடைய வாழ்க்கையில தவறு என்பது ஏற்படவே செய்யாது. நம்ம மரணத்தை மறந்து வாழ்கின்றோம். யாராவது மௌத்தா போனாங்கன்னா ஒரு 2 நாளைக்கு அந்த மௌத்துடைய சிந்தனை இருக்கும். 3வது நாளைக்கு சகஜ வாழ்க்கைக்கு நாம் வந்து விடுகின்றோம். அல்லாஹ்வை மறந்து விடுகின்றோம், வணக்க வழிபாடுகளை நாம் மறந்து விடுகின்றோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் இறந்து விடுவோம் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு ஏற்படுமானால் நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் என்பது கணிசமாக குறைந்துவிடும் என்பதை இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லியிருக்கார்கள். சூரத்துல் ரஹ்மான் அதுல 26வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான், குல்லு மன் அலைஹா ஃபான், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும், அது மனிதனாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், மானாக இருக்கட்டும், கொசுவாக இருக்கட்டும், எல்லா உயிரினங்களும் ஒரு நாள் அழிந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா அப்படின்னா, நபியே, இந்த உலகத்துல நிரந்தரமா நீங்க வாழனாலும் வாழ்ந்து கொள்ளலாம், அல்லது மற்றவர்களுக்கு மௌத்து வர்ற மாதிரி உங்களுக்கு மௌத்து வரணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டா உங்களுக்கு மௌத்து வரும். நீங்க உலகத்துல நிரந்தரமா வாழ்றீங்களா, இல்லாட்ட உங்களுக்கு மௌத்து வேணுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, எனக்கு மௌத்து வரணும். ஏன்னா மௌத்தா போனாதான் நாம சொர்க்கத்திற்கு செல்ல முடியும், அல்லாஹ்வை காண முடியும், சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்திலே நிரந்தரமா வாழ்ந்தா அப்படின்னா இந்த உலகத்தினுடைய இன்பங்களைத்தான் நாம் சுவைப்போமே தவிர அல்லாஹ்வை காண முடியாது, சுவர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஹயாத்தை விட, வாழ்வதை விட மௌத்தை, அதாவது இறப்பதை தேர்வு செய்தார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அதான் அல்லாஹ்வே அல் குர்ஆன்ல 21வது அத்தியாயம் 34வது வசனத்துல சொல்லும் பொழுது, வமா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லிகல் குல்த, நபியே உனக்கு முன்னால் வாழ்ந்த எந்த மனிதருக்கும் நிரந்தரமான வாழ்க்கையை நாம் வழங்கவே இல்லை. அவையின் மித்த உங்களுக்கே மௌத்து வரும் பொழுது ஃபஹுமுல் ஹாலிதூன், மற்றவர்கள் நிரந்தரமாக இருப்பார்களா? உங்களுக்கே மௌத்து வரப்போகுது, அப்ப மற்ற சாமானியர்கள் நிரந்தரமாக இருக்கவே மாட்டார்கள், அவர்களுக்கு மரணம் வரும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறிவிட்டு மற்றொரு ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னக்க மையத்துள், நபியே நீங்களும் மையத்துதான், இன்னமும் மையத்துவம், மற்றவர்களும் மையத்துதான். இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு உயிரோடு இருக்கும் பொழுதே இறங்குது. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுதே ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான், நபியே நீங்க மையத்துங்கிறான். இப்ப நம்மளை பார்த்து யாராலேயே மையத்து அப்படின்னு சொன்னா அவனுக்கு கோபம் வருமா வராதா? ஆனா ரசூலுல்லாஹ்க்கு அந்த கோபம் வரல. மையத்துனா என்ன அர்த்தம்? இறந்தவருக்கு பேர் மையத்து அல்ல, இறக்க இருக்கிறாரு. இப்ப நாம உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எத்தனை வருஷமோ, எத்தனை மாசமோ, எத்தனை வாரமோ, எத்தனை நாளோ, எத்தனை மணி நேரமோ நமக்கு தெரியுமா? இஷாவுல இருப்போம், ஃபஜ்ர்ல இருக்க மாட்டோம். ஒரு கவலை வாயில சாப்பாடு வச்சிருப்போம், 2வது கவலத்துக்கு கையை தூக்கி இருப்போம், மௌத்தா போயிருப்போம். அப்ப எப்ப மௌத்து வரும், நாம எப்ப இறப்போம் என்பது யாருக்குமே தெரியாது. எனவேதான் அல்லாஹ் நம்மையும் பார்த்து சொல்லுகின்றான், நபியே நீங்களும் மையத்து, இறக்க போறவர் தான், மற்றவர்களும் மையத்து தான், இறக்க போறவங்க தான் அப்படின்னு இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். உலகத்துல எதை விட்டு வேண்டுமானாலும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஒருத்தர் கட்டியை தூக்கி உங்களை வர்ணிச்சு வாழலாம், ஒரு வீட்டுக்குள்ளாக ஒழிஞ்சிக்கலாம், உயரமான மலையில ஏறி நம்மை தற்காத்துக் கொள்ளலாம். ஆனா நம்ம உயிரை பறிப்பதற்காக வழக்கில் மௌத்து வாராக வச்சுக்கிடுவோம். எங்க போய் நம்மளை தற்காத்துக் கொள்ள முடியும்? எங்கு போனாலும் கூட மலக்குள் மௌத்து நம்மை துரத்தி வருவார், வந்து நம்முடைய உயிரை கைப்பற்றுவார். அல்லாஹ் குறித்து சூரத்துல் நிசா 4வது அத்தியாயம் 78வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத்து, நீங்கள் எங்கு இருந்தாலும் கூட உங்களை மரணம் சந்தித்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, கடினமான ஒரு கோட்டைக்குள்ளால் நீங்கள் இருந்தாலும் கூட மரணம் வருகின்ற நேரத்தில் அது வந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். ஒரு நாய் துரத்தி வருதுன்னு வச்சுக்கிடுவோம், அல்லது ஒரு பூனையே நம்மளை துரத்தி வரும், ஒண்ணு வேணா ஒரு கரப்பாம்பூச்சி துரத்தி வருதுன்னு வச்சுக்கிடுவோம். நாம என்ன செய்யலாம்? எங்காவது போய் ஒளிந்து கொள்ளலாம், அதை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்ளலாம். ஆனா மரணம் இருக்குல்ல, அது நம்மை துரத்தினால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மருத்துவராக இருக்கட்டும், லட்சக்கணக்கான பேருடைய உயிரை அவர் காப்பாற்றி இருப்பார். ஆனா அவர் உயிரை அவரால் காப்பாற்ற முடியாது. அஜய் தவணை வந்துவிட்டால் யாராக இருந்தாலும், அவர் முஸ்லிமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், நாத்திகராக இருக்கட்டும், செல்வந்தராக, ஏழையாக, படித்தவராக, பாமரராக எப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய மௌத்தை அவர் தடுக்க முடியாது என்பதை சூரத்து ஜும்மால அல்லாஹ் சொல்வான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், எந்த மரணத்தை விட்டோம்
நீங்கள் விரும்பி ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும். ஒரு கோட்டையில போய் நம்ம ஒளியலாம் ஒளிவாங்க, அந்த கோட்டை இடிஞ்சு விழுந்து அவர் செத்துருவார். அல்லது வேற ஏதாவது ஒரு மலைக்கு மேலாக நாம போய் பாதுகாப்பாக இருப்போம் போனா அங்க ஒரு புலி வந்து அவரை கடிச்சு சாப்பிட்டுரும். ஒருத்தன் கூடைக்கு பயந்து ஓடி இருக்கான். ஓடி என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா ஒரு கூண்டுக்குள்ளார போய் ஓடிவோடு உள்ள போனா அந்த கூண்டுக்குள்ளார பல நாள் பட்டினியா கிடக்கின்ற ஒரு புலி நிக்குது. கூடைக்கு பயந்து புலிந்தவே மாட்டிக்கிட்டான். தலையில புலி என்ன செஞ்சது? கண்டம் விதமா அவனை கடிச்சு கொதனை சாகடித்து விட்டது என்பதாக அறிஞர் பெருமக்கள் நமக்கு தெளிவாக சொல்வார்கள். ஆக அருமையான சகோதரிகளே, உலகத்துல வந்து யாருமே நிரந்தரமாக வாழ முடியாது. மரணம் என்பது மதத்தை சார்ந்தது அல்ல, மதத்திற்கு அப்பாற்பட்டது, மொழிக்கு அப்பாற்பட்டது, செல்வத்திற்கு அப்பாற்பட்டது, பதவிகளுக்கு அப்பாற்பட்டது. மரணம் மனித குலத்திற்கு பொதுவான ஒன்று என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள். மரணம் எங்கு வரும், எப்படி வரும், எப்போது வரும், எந்த நிலையில் வரும், எத்தனை வயதில் வரும், யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே பிள்ளைகள் மௌத்தாகி விடுவார்கள். பிள்ளைகள் இருக்கும் பொழுதே பெற்றோர்கள் சிறு வயதிலேயே மௌத்தாகி விடுவார்கள். ஆக மரணம் அதற்கு வயது வரம்பு கிடையாது. உலகத்துல பொறாமை கொள்ள முடியாத ஒரு காரியம் ஒன்று இருக்குமானால் அது மரணம் மட்டும்தான். பக்கத்து வீட்டுக்காரங்க புதுசா ஒரு பைக் வாங்கினா நம்மளுக்கு பொறாமையா இருக்கு. அவன் பைக் எல்லாம் வாங்கிட்டானே, நம்ம கணவர் சைக்கிள்ல தானே போய்கிட்டு இருக்கிறாரு, எப்ப ஒரு பைக் வாங்கி நம்மளை பின்னால உட்கார வச்சு நம்மளை கூட்டு போறது அப்படின்னு பொறாமைப்படுவோம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் இறந்துட்டான்னு வச்சுக்கிடுவோம். அவர்லாம் இறந்துட்டாரு, நம்ம எப்ப இறப்போம், யாராவது பொறாமைப்படுவோமா? அப்ப உலகத்தில் பொறாமை கொள்ள முடியாத ஒரு காரியம் ஒன்று இருக்குமானால் அது மரணம் மட்டும்தான். பொறாமைப்பட்டாலும் சரிதான், பொறாமை படாமைத்தாலும் சரிதான், அடையா விருந்தாளியாக வந்து மலக்குல் மௌத் நம்முடைய உயிரை கைப்பற்றுவார். தவணை வந்துவிட்டால் ஒரு வினாடி முந்தவும் மாட்டார், ஒரு வினாடி பிந்தவும் மாட்டார் என்பதை உலக பொதுமறையாம் அனுப்புகிறான் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அருமையான சகோதரிகளே, ஒரு ஆள் மௌத்தா போயிட்டார். சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியுமா? முடியாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மௌத்தா போனது அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்ல முடியுமா? முடியாது. பாவம் செய்ய முடியுமா? அதுவும் முடியாது. ஒரு ஆள் மௌத்தா போயிட்டார், நம்ம ஜனாசாவை போய் பார்க்க போறோம். நம்மளை பார்த்த உடனே ஜனாசா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லுறது வச்சுக்கிடுவோம். யாராவது அங்க உட்கார்ந்து இருப்போமா? யாரும் இருக்க மாட்டோம். அப்ப இறந்து விட்டால் இறந்தவர் மூலமாக ஒரு நன்மையும் வெளிப்படாது, ஒரு பாவமும் வெளிப்படாது. அவருடைய அமல்களுடைய ஏடுகள் எல்லாம் இழுத்து மூடப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஆனாலும் இறந்தவர் சார்பாக உயிரோடு இருக்கக்கூடியவர்கள், கணவர் இறந்து விட்டார், மனைவி இருக்கிறாங்க, இறந்தவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, இறந்தவர்களுக்கு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க. இவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இறந்தவருக்காக வேண்டி சில நன்மைகளை செய்யலாம். மார்க்கம் அனுமதிக்கிறது. அதுக்காக நன்மைங்கிற பேர்ல கண்டதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தவர்களுக்காக உயிரோடு உள்ளவர்கள் என்ன நன்மை செய்ய வேண்டும், என்ன நன்மைகளை செய்தால் இறந்தவர்களின் கபரில் வெளிச்சம் ஏற்படும், அதாவது கபருடைய வேதனை அகற்றப்படும், அவர் பாவியாக இருந்தவர் நிரபராதியாக ஆக்கப்படுவார். இந்த நன்மைகளை எல்லாம் இறந்தவருக்காக நீங்கள் செய்யுங்கள்.
என்று எந்த நன்மைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டு தருகிறார்களோ அந்த நன்மைகளை எல்லாம் இந்த சமுதாயம் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்துவிட்டு குர்ஆன்ல இல்லாத, ஹதீஸ்ல இல்லாத, ஆதாரப்பூர்வம் இல்லாத காரியங்களை எல்லாம் செய்து வரக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை இன்றைய காலகட்டத்திலும் கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையான ஆலிமாக்களே, இந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. மார்க்கத்திற்கு புறம்பான காரியம் நடைபெறுவதை கண்டால் வாய் மூடி நாம் அமைதியாக இருப்பது கூடாது. மன்றா நிற்கும் முன்கர கூட்டியடிகி, மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு செயல் நடைபெறுவதை நீங்கள் கண்டால் கையால் அதை மாற்ற வேண்டும். இப்படி செய்யாதீங்க, இதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் கிடையாது, அல்லாஹ் ரசூல் இதை விரும்பல, இதை செய்தால் நன்மை கிடைக்காது, இதை செய்தால் பாவம் தான் ஏற்படும் அப்படின்னு கையால நாம தடுக்கணும். கையால் தடுப்பதற்கு சக்தி இல்லை என்றால் நாவால் சொல்லி தடுக்க வேண்டும். இப்படி எல்லாம் செய்யாதீங்கம்மா, இப்பெல்லாம் செய்வதற்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு நாவால் சொல்லி நாம் தடுக்க வேண்டும். சரி, அதற்கும் சக்தி இல்லை என்று வைத்துக் கொள்வோம். நாவால் சொல்லி தடுப்பதற்கு சக்தி இல்லை என்றால் உள்ளத்தால் அதை நாம் வெறுக்க வேண்டும். உள்ளத்தால் வெறுப்பதுதான் ஈமானின் கடைசி பகுதி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம், அதுல கடைசி வசனங்களை நாம் திறந்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நல்லடியார்களின் தன்மைகள் என்ன தெரியுமா? வைதா மர்ரு பில் லகுவி மர்ரு கிராமா, மார்க்கத்திற்கு புறம்பான காரியம் நடைபெறுவதை கண்டால் சங்கையான முறையிலே அந்த இடத்தை விட்டும் அவர்கள் கடந்து செல்வார்கள். மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு காரியம் நடைபெறுகிறது. இன்னைக்கு சமுதாயம் என்ன செய்யுது? சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்து அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. அதை நின்று கையை கட்டி போட்டு வேடிக்கை பார்க்கிறது. இன்னும் சில பேர் கை கட்டிக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் சில பேர் விசிலடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை என்ன செய்வாங்கன்னா ரசித்து கொண்டு இருப்பார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கிடையாது என்று அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்கள், அது மௌத்து வீட்டிலா இருக்கலாம், திருமணங்கள்ல இருக்கலாம், அது வேறு வேறு நிகழ்ச்சிகள்ல கூட இருக்கலாம். மார்க்கம் அனுமதிக்காத ஒரு தவறு நடைபெற்றால் அதை கையால் தடுக்க வேண்டும், அல்லது நாவால் சொல்லி தடுக்க வேண்டும். இல்லை என்றால் உள்ளத்தால் வெறுக்க வேண்டும். உள்ளத்தால வெறுத்துக்கிட்டு உட்கார்ந்து ரசிச்சுட்டு இருக்க கூடாது, அந்த இடத்தை விட்டு எழுந்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையான சகோதரிகளே, நம்ம வீடுகள்ல இறக்காதவர்கள் யாருமே இல்லை. மௌத்து இல்லாத வீடு ஒண்ணு காட்ட முடியுமா? ஒரு பெரியார்ட்ட போய் ஒரு அம்மா முறையிட்டாங்களாம், என் மகன் இறந்துட்டான் அப்படின்னு. இது எந்த குர்ஆன் ஆயத்துல வருதா ஹதீஸ்ல வருதான்னு கேட்கக்கூடாது, ஒரு நீதி கதை, அவ்வளவுதான். அப்ப அந்த அம்மா போய் இந்த பெரியார்ட்ட சொன்னாங்களா, பெரியார் அவர்களே என் பையன் இறந்துட்டான், 10 வயசுல இறந்துட்டான் அப்படின்னு அம்மா முறையிட்டு இருக்குது. இப்ப என்னமா செய்யணும்? என் பையனுக்கு நீங்க உயிர் கொடுக்கணும். பெரியாரால உயிர் கொடுக்க முடியுமா? அவர் இறந்தாலேயே அவருக்கு அவர் உயிர் கொடுக்க முடியாது. இந்த அம்மாவுக்கு எப்படியாச்சும் உணர்த்தணும்னு சொல்லி எனக்கு ஒரு படி அரிசி வேணும் அப்படின்றாரு. ஒரு படி அரிசி தானே, எங்க வீட்டுல மூட்டை மூட்டையா இருக்கு, நான் கொண்டு வரேன் உடனே. அப்ப அந்த பெரியவர் சொன்னாரா, உங்க வீட்டு அரிசிலாம் எனக்கு தேவையில்லை, மற்ற வீடுகள்ல போய் நீ வாங்கிட்டு வரணும். ஆனா அதற்கு முன்னால ஒரு நிபந்தனை, நீ எந்த வீட்டுல போய் அரிசி வாங்குகிறாயோ அந்த வீட்டுல இதுவரைக்கும் யாரும் இறந்திருக்க கூடாது.
அப்பாவும் இறந்திருக்க கூடாது, பெத்தாவும் இறந்திருக்க கூடாது அப்படின்றவன இந்த அம்மா என்ன செய்யுது அப்படின்னா வீடு வீடா ஏறி இறங்குது. எந்த வீட்டிலும் மவுத்து இல்லாத வீடே இல்லை. கடைசி அந்த அம்மா பெரியார்ட்ட சொல்லிச்சான், பெரியாரவர்களே எல்லா வீட்டுக்கும் போனேன், எல்லா வீட்லயும் நேற்று ஒரு மவுத்து, முந்தானத்து ஒரு மவுத்து, போன மாசம் ஒரு மவுத்து, போன வருஷம் ஒரு மவுத்து இப்படின்னு சொல்றாங்கன்னவன நான் பெரியார் சொன்னாரா, மவுத்துங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. எந்த வயசுல வேணாலும் வரலாம், எந்த நிலையில வேணாலும் வரலாம். உன் மகன் இறந்தது, அதை நீ பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் பாடம் நடத்தியதாக ஒரு நீதிக்கதை சொல்வார்கள். அப்ப இறந்தவர்கள் அவர்களுக்காக உயிரோடு உள்ளவர்கள் சில நன்மைகளை நாம் செய்தால் அந்த நன்மையின் பொருளால் இறந்தவரின் கபரிலே வெளிச்சம் ஏற்படும், கபருடைய வேதனை அவருக்கு நீக்கப்படும், புதுமாப்பிள்ளை தூங்குவதை கொண்டு அவர் தூங்க வைக்கப்படுவார், மறுமை நாள் ஆகிரத்துலதான் அவர் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார், அதுவரையிலும் அவருக்கு தூக்கத்திலேயே பல வகையான இன்பங்கள் அவருக்கு வழங்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்கள். அபூதாவுல 5142வது செய்தி. அபூ உஸைத் மாலிக் இப்னு ரபிஆ அஸ்ஸாஇபி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அபூ ஸஈத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பைனா நஹ்னு இந்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் அமர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார். பனு சலமா அப்படிங்கிற கூட்டத்தை சார்ந்த ஒரு மனிதர் வந்தார். வந்து அவர் கேட்கிறாரு, யார ரசூலல்லாஹ், என்னை பெற்றெடுத்த என்னுடைய பெற்றோர் இறந்து விட்டார்கள், அவர்களுக்காக உயிரோடு இருக்கக்கூடிய நான் ஏதாவது நன்மைகள் செய்தால் அந்த நன்மை என் பெற்றோருக்கு சென்றடையுமா? இறந்து போன என்னுடைய பெற்றோருக்காக நான் செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு அவரு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் இருக்குது, ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இறந்தவருக்காக செய்ய வேண்டிய நன்மைகள் அந்த நபித்தோருக்கு மாத்திரமல்ல, அது எனக்கும் பொருந்தும், இந்த சபைகளை அமர்ந்திருக்கின்ற உங்களுக்கும் அது பொருந்தும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் அது பொருந்தும். யார் இறந்தாலும் இறந்தவர்களுக்காக நன்மை சேர்க்க வேண்டுமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அழகான வழிமுறைகளை இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சில கடமைகளை நீ செய்ய வேண்டுமா, அது ஒண்ணு என்ன அப்படின்னா அஸ்ஸலாத்து அலைஹிமா. கவனமா கேட்கணும். உன் பெற்றோருக்காக இறந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது என்ன அப்படின்னா அது இஸ்திக்ஃபாரு லஹுமா, இறந்தவர்களுக்காக நீ பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவது என்ன அப்படின்னா இன்ஃபாது அஹ்திஹிமா மின் பஅதிஹிமா, இறந்தவர் உயிரோடு இருக்கும் பொழுது தன் குடும்பத்தாரை அழைத்து, நான் இறந்துட்டேன் அப்படின்னா வருஷம் வருஷம் நீங்க குர்பானி கொடுக்கணும், என் சார்பாக நீங்கள் ஹஜ்ஜி செய்யணும், என் சார்பாக நீங்கள் உம்ரா செய்யணும், என் சார்பாக நீங்கள் நபிலான நோன்பு வைக்கணும், என் சார்பாக நீங்கள் தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒப்பந்தம் செய்திருப்பாரேயானால் அந்த ஒப்பந்தத்தை இறந்தவர் சார்பாக அவர் குடும்பத்தார் செய்ய வேண்டும். இது நாலாவது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது மூன்றாவது. நான்காவதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சிலத்துர் ரஹம், இறந்தவருடைய உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும். இறந்தவருக்கு அக்கா இருக்கிறாங்களா, அந்த அக்காவோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். இறந்தவருக்கு சகோதரிகள் இருக்கிறார்களா, கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கிறார்களா, தாய் மாமன் இருக்கிறாரா, மச்சான்மார்கள் இருக்கிறார்களா, அவருடைய உறவுகளை நாம் சேர்ந்து வாழ வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்கள்ல தாய் தந்தை இறந்து விட்டால்
இறந்த தாய் தந்தையுடைய கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ அண்ணன் பிள்ளைய தம்பி பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்தான் வீட்டுக்கு வந்தா சில வீடுகளை என்ன செய்யறாங்கன்னா, அதான் உங்க அண்ணன் இறந்துட்டாரு, எங்க அக்கா இறந்துட்டாரு, எங்க வீட்டுக்கு ஏன் வந்துகிட்டே இருக்கிறீங்க, இங்க வராதீங்க, எங்களுக்கு அவங்களுக்கும் தொடர்பு கிடையாது, அதான் சொத்தையெல்லாம் பங்கு வச்சாச்சு இல்ல அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா பொருத்தி கிடைக்கிறார்கள். இது மாபெரிய தவறு, இறந்த பெற்றோருக்கு செய்யக்கூடிய மாபெரிய விரோதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஐந்தாவதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இக்ராமு சதீகிஹிமா, இறந்தவருடைய நண்பர்களை சங்கை செய்ய வேண்டும். இப்ப எங்க அத்தா இறந்துட்டாங்க, எங்க அம்மா இறந்துட்டாங்க, எங்க அத்தா உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு சில நண்பர்கள், இப்ப அந்த நண்பர் என்ன செய்றாரு அப்படின்னா, ஏங்க வாராரு, உங்க அத்தாவும் நானும் ரொம்ப நண்பர்களாக இருந்தோம், இப்படி உங்க அத்தா சீக்கிரமா இறந்துட்டாங்களே, உங்க அம்மாவும் நானும் தோழியா இருந்தோம் அப்படின்னு ஒரு அம்மா வீட்டுக்கு வருது. நான் என்ன செய்யணும், என் தாய் தந்தை உயிரோடு இருந்தால் அவர்களின் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் அவர்கள் எவ்வாறு சண்டை செய்வார்களோ அது போன்ற சண்டையை மகனாக இருக்கக்கூடிய நான், மகளாக இருக்கக்கூடிய மகள் அந்த பெற்றோரின் நண்பர்களுக்கு சண்டை செய்ய வேண்டும். இதன் மூலமாக அவர்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையான சகோதரிகளே, 5 கடமைகள் ரசூலுல்லாஹ் இதை சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சில ஹதீஸ்களை நாம் திறந்து பார்க்கின்றோம். இறந்தவர்களுக்காக என்னென்ன செய்யணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அதையெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வது பெரியதல்ல. ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, நீங்கள் குர்ஆனை கற்று மற்றவருக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தால் அவர்தான் உங்களிலே சிறந்தவர்கள் என்று நபி அவர்கள் கூறுவார்கள். கற்றவைகளை மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றல் இனிது, கற்பித்தல் அதனிலும் இனிது என்று சொல்வார்கள். அதனால நம்ம எந்த செய்தியை நாம கேட்டாலும் மற்றவர்களுக்கு நாம் அதை எடுத்து சொல்ல வேண்டும். இப்ப இந்த 5 விஷயங்கள்ல முதலாவது விஷயம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இறந்தவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். இப்ப இறந்தவர்களுக்காக நம்ம எப்படி துஆ செய்யறது அப்படின்னா, அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள். இன்னைக்கு பெரும்பாலான பிள்ளைகள், குடும்பத்தார்கள் இறந்தவர்களுக்காக துஆ செய்யறதே இல்லை. சில வீடுகள்ல மார்க்கம் அனுமதிக்காத சில காரியங்களை செய்கிறார்கள். என்ன மார்க்கம் அனுமதிக்காத காரியம்? இறந்தவர்களுக்காக நம்ம எப்ப துஆ செய்யணும்? ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும், சுன்னத்தான நஃபிலான தொழுகைக்கு பின்னாலும், சுன்னத்தான நஃபிலான கடமையான வேறுமுக்கு பின்னாலும் இறந்தவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். ஒரு ஏழைக்கு நம்ம தர்மம் கொடுக்கின்றோமா, உணவளிக்கின்றோமா, யா அல்லாஹ் என் பெற்றோரின் பாவங்களை மன்னித்து விடு, என் மாமன் மச்சானுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். ஆனா இன்னைக்கு சமுதாயம் என்ன செய்கிறது? இறந்துட்டாங்களா, 3ஆம் நாள் ஒரு துஆ ஓதுறது, 10ஆவது நாள் ஒரு துஆ ஓதுறது, சில வீடுகள்ல 16ஆவது நாள் ஒரு துஆ ஓதுறது, 40ஆவது அன்னைக்கு ஒரு துஆ ஓதுறது. அது முடிஞ்சா வருஷம்தான், வருஷத்துக்கு ஒரு துஆ ஓதுறது. இடைப்பட்ட நாள்ல இறந்தவரை பற்றி சிந்திப்பதே கிடையாது. இறந்தவன்னு அழுகுறாங்களே, ஏன் அழுகுறாங்க தெரியுமா? எங்க அத்தா இறந்துட்டாங்களே, அம்மா இறந்துட்டாங்களே, என் கணவர் இறந்துட்டாங்க, என் மனைவி இறந்துட்டாங்களே, எனக்கு யாரு சோறு போடுவா? சோறு நினைச்சுதான் நாம அழுதுகிட்டு இருக்கிறோம். என் கணவர் இறந்துட்டாரு, இன்னும் எனக்கு எப்படி சம்பாத்தியம் கிடைக்கும்? என் கணவர் மூலமா தான் அல்லாஹ் நம்மளுக்கு வாழ்வாதாரத்தை தந்தானா? கணவர் இல்லைன்னா வாழ்வாதாரம் கிடைக்காதா? எத்தனை குடும்பங்களிலே கணவர் இருக்கும் பொழுது மனைவி மக்கள் பட்டினியா கிடக்கிறாங்க தெரியுமா? அதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னல்லாஹ யர்சுகு மையஷாஉ பிகைரி ஹிசாபி,
கணக்கில்லாமல் வாழ்வாதாரத்தை தரக்கூடியவர் கணவன் அல்ல, மனைவி அல்ல, பிள்ளைகள் அல்ல, படைத்த ரப்புதான் நமக்கு வாழ்வாதாரங்களை தந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அப்ப இறந்த உடனே நம்ம என்ன நினைச்சு அழுகிறோம்? இவ்வளவு நாள சம்பாதிச்சு தந்தாரு, இன்னும் நம்மளுக்கு யாரும் காசு தர போறா? தயவு செய்து அந்த எண்ணத்தை உள்ளத்திலிருந்து நாம் தூக்கி எறிய வேண்டும். எதை நினைச்சு நம்ம கண்ணீர் வடிக்கணும் தெரியுமா? யாருன்னா என் கணவர் இறந்துட்டாரு, என் மனைவி இறந்துட்டாங்க, என் அண்ணன் தம்பி இறந்துட்டாரு, அவர் வாழ்நாள ஒரு நாள் கூட தொழுகிற ரப்பே அவரை நீ தண்டிச்சிடாத. அவர் வாழ்நாளிலே மதுபானங்களை அருந்திருக்கின்றார், விபச்சாரங்களை செய்திருக்கிறார், பெரும்பாவங்களை தைரியமாக செய்திருக்கிறார். யாரெல்லாம் அவரை நீ கண்டிச்சிடாத, அவருடைய வேதனை வந்து அவரை பாதுகாக்கிறது. இப்படி நினைச்சுதான் நாம கண்ணீர் வடிக்க வேண்டுமே தவிர, அவரை இறந்துட்டாரு, எனக்கு யாரு சாப்பாடு போடுவா, எனக்கு யாரு ட்ரெஸ் எடுத்து தருவா அப்படின்னு நினைச்சு நம்ம கண்ணீர் வடிக்க கூடாது என்பதையும் இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டும். சகோதரி நஸ்ரீனாலுமா அவர்கள் சொல்வதை போன்று இறந்த பின்னால பொறுமையை நாம் கடைபிடிக்க வேண்டும். இன்னமாய் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாபி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்துல நம்ம என்ன வணக்கங்கள் செய்தாலும் கூட அதற்கு கூலியை நிர்ணயம் செய்திருக்கிறார். தொழுகையா உன்னுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்து செய்யப்படும். குர்ஆனை ஓதுகிறாயா உன் வீட்டில் பரக்கத்து ஏற்படும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை உண்டாகும். வியாபாரத்தில் பரக்கத்து ஏற்படும். பரக்கத்துக்காண்டி குர்ஆனை ஓதிட்டு இருக்க கூடாது, அல்லாஹ்வுக்காண்டி ஓதணும். பரக்கத்திற்காண்டி தொழுகக்கூடாது, அல்லாஹ்வுக்காண்டி தொழுகணும். அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை தருவார். ஆனா உலகத்திலேயே ஒரே ஒரு செயலுக்கு மாத்திரம் அல்லாஹ் கூலியை நிர்ணயம் செய்யவில்லை. அது என்ன செயல் தெரியுமா? சகோதரி பேசியதை போன்று பொறுமைதான். பொறுமையை நீங்கள் பொறுத்து கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான், உலகத்துல வாழ்வாதாரத்தை தருவான், குழந்தை பாக்கியத்தை தருவான் அப்படின்னு அல்லாஹ்வும் சொல்லல, ரசூலும் சொல்லல. மாறாக இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னமால் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாபி. கணக்கில்லாமல் அவர்கள் கூலி வழங்கப்படுவார்கள். யார்? சாபிரூன், பொறுமையாளர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, நம்ம ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாலே இவங்களை பத்தி நம்ம பேசலாம். கணவர் இறந்த பின்னால பொறுமையா இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வை வீட தட்டி உடைய கல்யாணம் முடிக்க போறேன் அப்படின்னு நினைச்சுவாங்கன்னா உம்மு சலமாவை கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்க. அதற்கு பின்னால அவங்க பொறுமையாக இருந்த காரணத்தினால் அவர்களின் வாழ்க்கை செழுமையான ஒரு வாழ்க்கையாக அமைந்தது என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வந்தோம். முஸ்லிம்ல 920வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. உம்மு சலமா அவருடைய கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு இறந்து விடுகிறார்கள். இறந்த செய்தியை கேட்டவுடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா ஜனாசாவை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். போனா அப்படின்னா அபூ சலமாவுடைய கண்கள்லாம் திறந்து இருக்குது. பொதுவா யாராவது இறந்துட்டா பாருங்களேன், கண்கள்லாம் நிலை குத்தி வானத்தை பார்த்தவாறு இருக்கும். ரசூலுல்லாஹ் கூட அதற்கு தெளிவான விளக்கத்தை கொடுப்பார்கள். நல்லவர்களோ கெட்டவர்களோ அவங்க ரூஹ் வானத்தை நோக்கி போறத அவங்க அப்படி கண் சிமிட்டாம பார்ப்பாங்களாம். அதான் நிலை குத்தி இருக்கும் அந்த பார்வைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வக்கது ஷக்க பஸருஹு, அவருடைய பார்வை நிலை குத்தி நின்று விட்டது. உடனே நம்ம உயிருள்ளவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, போன உடனே அந்த கண்ணை கசக்கி லேசம் மூடிடணும். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா கண்ணை சந்தனத்தை தூக்கி வச்சிருவாங்க. நாம சந்தனத்தை வச்சிடக்கூடாது, லேசா கசக்கி, ஏன்னா சூடு ஆறுவதற்கு முன்னால கண்ணை கசக்கனாதான், சூடு ஆறிட்டுன்னு வச்சுக்கிடுவோம். கை சில பேருக்கு கால் மடக்கிறவாவே இறந்திருப்பாங்க, கையை மடக்கியவாவே இறந்திருப்பாங்க. அந்த சூடு அணைஞ்சுக்கிட்டா கையை நீட்ட முடியாது, காலை நீட்டி வைக்க முடியாது. சில பேர் உடக்கி வச்சு உடைக்கிறாங்க, அதுவும் மார்க்கத்தில் கூட.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கஸ்ரு அலுமி மையத்தி கஸ்ரிஹி ஹய்யா. இப்னு மாஜாஹ் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இறந்தவருடைய எலும்பை உடைப்பதாகிறது உயிருள்ளவரின் அந்த எலும்பை உடைப்பதற்கு சமம். இப்ப நம்ம எலும்பை ஒரு ஆள் உடைக்கிறான்னு வச்சுக்கிடுவோம், நம்மளுக்கு என்ன வேதனையா இருக்கும்? இதே வேதனைதான் இறந்தவருடைய எலும்பை உடைத்தாலும் அவருக்கு வேதனையாக இருக்கும். அதனால சூடு அடைவதற்கு முன்னாலேயே கைய காலம் நீட்டிடணும். விரல்லாம் சில பேருக்கு மடங்கி இருக்கும், விரலை நீட்டிடணும். சில பேருக்கு வாய் திறந்த மாதிரி இருக்கும், அந்த வாயை மூடிடணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, அந்த கண்ணை கசக்கி மூடினார்கள். இதை பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ரூக இதா குபில, ஒரு உயிர் கைப்பற்றப்பட்டால் தபிஅகுல் பஸர், பார்வை அதை பின்தொடர்கிறது. இந்த உயிர் எங்க போகுது, அது அந்த பார்வை என்ன செய்யும் அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கும், உயிர் பிரிஞ்சிடும். அப்ப அந்த கண்ணு நிலைக்குத்தி தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் வந்த உடனே குடும்பத்தாரெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அழுக ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அழுகுங்கள், கண்களால் கண்ணீரை சிந்துங்கள், வாயின் மூலமாக நீங்கள் ஒப்பாரி வைத்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த இறந்த அபூ ஸலமாவிற்காக துஆ செய்கிறார்கள். ஜனாசாவை யாரெல்லாம் சந்திக்க போறாங்களோ அவங்க எல்லாம் இந்த துஆவை ஓதணும். அரபி தெரிஞ்சா அரபியில ஓதணும், அரபி தெரியாதவங்க உருதுல ஓதலாம், தமிழ்ல ஓதலாம், ஆங்கிலத்துல ஓதலாம், ஊமை கூட துஆ செய்யலாம், மனசால துஆ செய்யலாம். அல்லாஹ் யாரமோ காயினத்தில் ஆகினி வபா தொஃபி சுதூர், கண்களின் ஜாடைகளையும் அல்லாஹ் அறிவார். உள்ளத்தின் மூலமாக நாம் எண்ணக்கூடிய பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றார். ரசூலுல்லாஹ் என்ன துஆ செய்யறாங்க பாருங்க, அல்லாஹும் மக்ஃபிர் லி அபீ ஸலமா. இந்த அபீ ஸலமாங்கிற இடத்துல இறந்தவருடைய பேரை நம்ம சேர்த்துக்கணும். அப்துல் காதர் ஒருத்தர் இறந்திருப்பாரு, அங்க போயிட்டு அல்லாஹும் அபீ ஸலமான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இறந்தவர் பேர் அப்துல் காதர். அப்ப அல்லாஹும் மக்ஃபிர் லி அபீ அப்துல் காதிர், இறந்தவருடைய பேரை சொல்லி நாம துஆ செய்ய வேண்டும். அவருடைய பாவத்தை மன்னித்து விடு. வருஷால தரஜத்தஹு, யா அல்லாஹ் இந்த இறந்த அபூ ஸலமாவுடைய அந்தஸ்தை நீ உயர்த்து. ஃபில் மக்லிஹீன, நேர்வழி பெற்றோர்களோடு நீ உயர்த்து. அதாவது இவரை கொண்டு போய் நேர்வழி பெற்ற நல்லவர்களோடு சேர்த்து வைத்து விடு. வக்லுஃபுஹு ஃபி அபிதிஹி ஃபில் காபிரீன, இவர் விட்டு சென்றவர்களுக்கு நீ பொறுப்பாளியாக ஆகிவிடு. மனைவியை விட்டுட்டு போயிருப்பாரு, அது ஒரு அம்மா இறந்தாங்கன்னா கணவனை விட்டுட்டு போயிருக்கோம், பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்கோம், அவர்களுக்கெல்லாம் நீ சிறந்த பொறுப்பாளியாக இறைவா நீயே ஆகிவிடு. யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி, இவருடைய கபரை மண்ணறையை நீ விசாலமாக்கி, வநஃபிர் லஹு ஃபீஹி, இவருடைய கபரை ஒளிமயமானதாக நீ ஆக்கி வைத்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஸலமாவிற்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்று உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்படித்தான் நம்ம துஆ செய்யணும். கிழமைகளை வைத்துக் கொண்டு, சாப்பாடுகளை முன்னால் வைத்துக் கொண்டு, சில ஊர்களை என்ன செய்வாங்க அப்படின்னா இறந்தவர் விரும்பி சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை முன்னால வச்சிருவாங்க. அவர் விரும்பி அணியக்கூடிய உள்ளாடை முதல் சட்டை, வேஷ்டி, பேண்டு, பனியன், மற்ற உள்ளாடைகள் எல்லாத்தையும் முன்னால வச்சிருவாங்க. அவர் விரும்பி சாப்பிடக்கூடிய பானங்கள், அது கோற்றும் சில பாட்டில முன்னால வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் வச்சு சுருட்டு குடிச்சா சுருட்டு, சிகரெட்டு குடிச்சா சிகரெட்டு, அதையும் முன்னால வச்சு என்ன செய்வாங்கன்னா மார்க்க அறிஞர்கள் பாத்தியா ஓடுவாங்க. இது அவர் கபருக்கு நீ சேர்ந்துடும், அவருக்கு ட்ரெஸ் அணிஞ்சிடுவாரு, கோட்டை கபர்லே குடிச்சுக்கிடுவாரு அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா ஒரு தப்பான கணக்கை போட்டு மார்க்கத்திற்கு புறம்பான செயலை செய்யக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு பரவலாக பார்க்கின்றோம். இதனால இறந்தவருடைய கபருக்கு பாவங்கள் தான் சென்று சேருமே தவிர ஒரு நன்மை கூட அவருக்கு ஏற்படாது என்பதையும்
கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வீடுகள்ல நம்ம தாத்தா இறந்திருப்பாங்க, பாட்டி இறந்திருப்பாங்க, கணவர் இறந்திருப்பாங்க, பிள்ளைகள் இறந்திருப்பாங்க, உறவுகள் இறந்திருப்பாங்க. எல்லோரையும் நியத்து வைத்துக் கொண்டு தொழுகையில பாருங்க, அத்தகையாத்துல நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹும் மக்ஃபிர்லி வலிமாரி செய்ய வலி முஸ்தாலி வலி ஜமீஇல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் அல் அஹ்யாஇ மின்கும் வல் அம்வாத். யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னிச்சு விடு, என் பெற்றோருடைய பாவத்தை மன்னித்து விடு, எனக்கு கல்வியை போதித்த என் ஆசிரியரின் பாவத்தை மன்னித்து விடு, உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், மூமினான ஆண்கள் பெண்கள், உலகத்தில் உயிர் வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லோருடைய பாவத்தையும் மன்னித்து விடு என்று ஒவ்வொரு நாளும் 5 நேரம் பெறக்கூடியவர்கள் நாம் பிரார்த்தனை செய்கிறோமா இல்லையா? அந்த பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் நிச்சயமாக பதில் அளிப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆக கவனத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இறந்தவர்களால் நன்மையும் செய்ய முடியாது, பாவமும் செய்ய முடியாது. ஆனால் இறந்தவர்களுக்காக உயிரோடு உள்ளவர்கள் சில காரியங்களை செய்தால், அல்லாஹ் ரசூல் கற்றுத்தரக்கூடிய காரியங்களை குர்ஆன் சொன்ன அடிப்படையிலே அவைகளை செய்தால் அவர்களின் கபர் வாழ்க்கையும் மறுமை நாள் வாழ்க்கையும் தலை சிறந்த ஒரு வாழ்க்கையாக அது அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்ட நல்லறங்களில் ஒன்று பெற்றோருக்காக, இறந்தவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இறந்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆட்கள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து நாம் என்னென்ன காரியங்களை இறந்தவர்களுக்காக செய்ய வேண்டும் என்பதை ஆதாரப்பூர்வமான செய்திகளோடு பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவன் உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு நல்லறங்களை கொண்டு நீண்ட காலங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தர முடிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.